அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நான் உங்கள் ஹேமந்த் சந்தர். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இந்த பிசிக்கான எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருந்ததுல நம்ம பசங்க எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ஒன்று பார்த்துடலாமா? ஏன்னு பார்த்தோம்னா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா, ஒரு மைல் ஸ்டோனே நம்ம ரீச் பண்ணிட்டோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லா கேள்விக்கும் விடை நம்ம வீடியோவில் இருக்குங்க. எல்லா கேள்விக்கும் பொது அறிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்வியில் 40 கேள்விக்கு மேலே நம்ம வீடியோடய கொண்டுருவோம். எனக்கு வெளியேந்து ஒரு கால் வருது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணுறாரு, இந்த மாதிரி சார் நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார், என்கிட்ட எந்த புக்குமே இல்லை, ஸ்கூல் புக்ஸ் இல்லை, ப்ளஸ் மெட்டீரியல் புக் எதுவுமே இல்லை சார், சும்மா பிசி எக்ஸாம் வருதுன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 1 மந்த் லீவ் போட்டு உங்கள் வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும் போது பர்சனலாக ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குன்றது ப்ரூஃப். நிறைய ப்ரூஃப் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கூல் புக்கில் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் எந்த புக்கில் இருக்கு. இந்த ப்ரூஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம வீடியோ ப்ரூஃபு ப்ளஸ் அதே கொஸ்டினை நம்ம அகாடமி புக்லேயே இருக்கும், அதே கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்லேயும் பார்க்க போகிறோம். அப்போ 3 தோற்றுலேருந்து நம்ம அந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதன் மூலிமா டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேமா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த வீடியோ இப்படி தான் இருக்க போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தெரியும்ல, சென்னைன்னு. இதை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், நம்ம ஏன் இதை ஒரு பெரிய ரெக்கார்டாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூடியூப் வீடியோவில் ஆல்ரெடி இந்த 45 கேள்விகளுக்கான விடைகளை ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். நம்ம யூடியூப் வீடியோ எவ்வளோ நேரம், ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 20 நிமிஷம். சில வீடியோலாம் 6-7 நிமிஷத்தில் கூட முடிச்சிருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த 6-7 நிமிஷத்துல தான் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்றது தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த குட்டி டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம்னா தாராளமாக என்னது நம்ம ஒரு கட் ஆஃப் நல்ல கட் ஆஃபில் போய் ரீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி கவர்மெண்ட் கீயும் இப்போ நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்குறோம்னா, கவர்மெண்ட் கீயும் நம்ம போட்ட கீயும் ஒரு கொஸ்டின் கூட மாறாமல் 45 கேள்விகள் நம்ம என்ன ஆன்சர் கொடுத்தோமோ அதே தான் கவர்மெண்ட்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கீக்கான அந்த கீ ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று மாறாமல் HSL அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ அந்த ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சென்னையா? இதை தான் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. யூடியூப் வீடியோ காவல் நேரம் அப்படின்ற ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம். 7வது வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சரி, இப்போ அடுத்தது புக்கில் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th ஜாகிரஃபியில் 4வது லெசனில் பேஜ் நம்பர் 193 இருக்குது. ஓகேவா? இதே தான் நம்ம அகாடமியில் எழுதின டெஸ்ட் பசங்களுக்கு, அதாவது டெஸ்ட் பேட்ச் போட்ட பசங்களுக்கு, நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்போம், டெஸ்ட் கொஸ்டினாகவும் வச்சிருப்போம். ஒரு டெஸ்ட்டில் 42வது கேள்வியாக இந்த கொஸ்டினை வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது? இது கொச்சின்றதை நம்ம கிளாஸில் நடத்தியிருப்போம். துறைமுகங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நடத்தியிருப்போம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அடுத்தது பாருங்க. 3வது மேட்ச் கேட்டிருக்காங்க நமக்கு. இந்த ஒளி இழைகள், வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக ஒளி விலகல், பல் மருத்துவர் பயன்படுத்துவது. ஃபர்ஸ்ட் இதுக்கான புக்கு ப்ரூஃபை பார்த்துடலாம். புக்கு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில், அதாவது 9th இருக்கிற சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 69 இருக்குது. எதுனா இந்த குழியாடியை பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் குவியாடி பற்றி எந்த பேஜில் இருக்குன்னா, அதே 9th சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 72 குவியாடியை பற்றி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வேறு பேஜில் இருந்தாலுமே நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு வீடியோவுக்கு? 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் வீடியோவில் இந்த ஒட்டுமொத்த மேட்ச் எல்லாமே கவர் ஆயிடுச்சுங்க. இந்த 4 கேட்டிருக்காங்க பார்த்தியா, அது எல்லாமே இந்த 10 நிமிஷம் வீடியோவில் இருக்குது. எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸில் 79வது வீடியோ. சரியா? ஒளி இழைகள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் ஒளி இழைகள் இருக்கும். 3வது பிக்சரில் குழியாடி பற்றி சொல்லியிருப்பாங்க, குவியாடியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதோடைய பயன்பாடுகளையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படியே ஒரு அச்சு கூட மாறாமல் இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம், அதை டேரெக்டாக கொஸ்டினில் வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இந்த மோலார் பருமன், அவகாட்ரோ எண்ணு, நீரின் மூலக்கூறு, இதுக்கான வீடியோ தான் இந்த யூடியூப் வீடியோ காவல் நேரம் அப்படின்ற ஒரு சீரீஸில் 25வது வீடியோ. இதெல்லாம் நம்ம எப்பயோ போட்டிருக்கோம். அதாவது இந்த ஸ்பெஷலாக இந்த 2025 நடக்க போகிற PCSIக்காக போடப்பட்ட வீடியோ தான் இது எல்லாமே. அதுலேருந்தே எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கணும். ஒரு பெரிய ரெக்கார்டு தானே. பாருங்கள். அப்போ இதற்கான ஆன்சர் எல்லாமே இந்த பேஜில் இருக்குது, இந்த வீடியோஸில் இருக்குது. இந்த வீடியோடைய டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சிமாக 10 மினிட்ஸ் தான். அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே, நான் வீடியோவில் சொல்லிட்டேன், நான் எந்த புக்குமே படிக்கல சார், உங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்து மார்க் எடுத்தேன் சார் அப்படின்னு ஒரு பர்சன் கால் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்.
நிதி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் 2015ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது. அப்படியே கீழே பாருங்க என் வீடியோவில் இந்த ரோந்து வாகனம் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 97வது தேர்தல் ஆணையத்தை பற்றி நடத்தியிருப்பாங்க நான். ஓகேவா, தேர்தல் ஆணையத்தை நடத்த முடிச்ச பிறகு அதுலேருந்து ஒரு 2 வீடியோ தள்ளி போனீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த நிதி ஆயோக் வீடியோவில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்லியிருப்பேன், திட்டமிடுதல் அணுகுமுறையில் இந்திய அரசு அப்படின்ற கழிச்சு 2015 இயர் இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க 1 ஜனவரின்னு எழுதி பாருங்க. அந்த 1 ஜனவரி அப்படின்றது மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் டேட்டோட நமக்கு கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப எதுக்கெல்லாம் டேட்டோட படிக்கணும் அப்படின்றத நம்ம பசங்க சொல்லியிருப்பேன். அப்ப இதுதான் ப்ரூஃப். அப்ப 97வது வீடியோல நிதி ஆயோக் பத்தி நடத்திருக்கோம். இது நம்மளுடைய அகாடமி புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53வது பேஜ்ல நிதி ஆயோக் பத்தி தனியா புத்தகத்துல பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்போம். சரியா, அடுத்தது பாருங்க, தாவர பகுதி இலையின் ஆக்சுவலாக இது நிறைய ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாங்களே எல்லாருமே. நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரின்னு கொடுத்துருந்தோம். கவர்மெண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. எதைப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே வச்சிருக்கோம் பாருங்க. 9th சயின்ஸில் 19th லெசனில் 233வது பேஜில் நீராவி போக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. வாயு பரிமாற்றம் அவன் தெளிவாகவே கொடுத்துட்டான். ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன இருக்குது, O2 உள்ளெடுக்கவும் CO2 வெளியிடவும் செய்கிறதுன்னு கொடுத்துருக்கான். அவன் நைட் டைம் அப்படின்னு கேட்கல எதுவும். அப்போனா அவன் கொடுத்தது 100% கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதை தான் நம்மளும் கொடுத்துருந்தோம். இது நம்ம டெஸ்ட்டும் வச்சுருக்கோம். ஓகேவா, அதுதான் நம்மளுடைய டெஸ்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்கூல் புக்கோடைய ப்ரூஃப். அது அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் அமைக்கப்பட உள்ளது. இது ரெண்டுமே சரி நம்ம பார்த்துருக்கோம். இதையும் பார்த்தோன்னா நம்ம நடத்தியிருக்கோம். டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ எல்லாமே டைரக்ட் பா, இதில் சுற்றி வளைச்சு கேட்குறோம் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை. எனக்கு என்ன டவுட்னா பேசாமல் டிஎன்எஸ்ஆர்பி வந்து நம்ம வீடியோ பார்த்து கொஸ்டின் எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே இருக்கும். ஓகேவா, பாருங்க, இந்த சதீஷ் தவான் விண்வெளி மையம் முதல்ல அந்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் 2வது அவங்களோட அபிஷியலான சென்டர் எது, ராக்கெட் லான்ச்சுக்கு குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு, தூத்துக்குடியில். அதுவும் நமக்கு தெரியும். ஓகேவா, இதையும் தெளிவாக ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேஜில் நம்ம நடத்திருப்போம். இந்த எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் நேரம் அப்படின்ற ஒரு சீரீஸில் 27வது வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, பிக்னோமீட்டர் என்பது எதனை அளக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9th சயின்ஸில் இருக்கிற 3rd லெசனில் ஒப்படத்தி அப்படின்ற ஒப்படத்தி அளவிடுதல் ஒரு டாப்பிக்ல டைரக்ட் ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில பறவை எது, நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்டார்டிங் பண்ணும் போதே, அதாவது 11வது நாள் வீடியோ போடும் போதே இதுதான் போட்டோம் நம்ம. ஏன்னா தமிழகத்தோடைய மாநில சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஏன்னு பார்த்தோன்னா அதுதான் சொல்கிறோம்பா, இந்த செலக்டடாக இந்த டாபிக் சூஸ் பண்ணிட்டோமா, இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது. ஒரு ஸ்கெட்சை ஒன்று போட்டோம்னா அந்த ஸ்கெட்சில் மார்க் பண்ண மாதிரி புள்ளி வச்ச மாதிரி கரெக்டாக அங்கே தான் கேட்பான் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஐ அடுத்த ஒரு 35 நாள் இருக்குது, எஸ்ஐக்கும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம கூட கீப் ஆன் ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. தாராளமாக நம்ம என்ன பண்ணுவோம், above 60 மார்க் எடுக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இங்கே பாருங்க, ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராம் 11வது நாளில் தமிழகத்துடைய மாநில பறவை எதுன்னு கேட்குறான். மரகத பறவை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க அந்த வீடியோவில். அடுத்தது பாருங்க, விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது, இதுக்கான புக்கு ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 16th லெசனில் பேஜ் நம்பர் 229 இருக்கு. அதே மாதிரி ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸில் 10வது நாள் வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டினுக்கான டைரக்டான ஆன்சரை நம்ம டீச் பண்ணியிருக்கோம். சரியா, அதே தான் கொஸ்டின் நம்ம அகாடமி பசங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சிருப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வச்சிருப்போம். அதில் 70வது கேள்வியாக இந்த கொஸ்டினை டைரெக்டாக நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுதான் கவர்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுன்னு கேட்குறான், கார்பன். ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்போம். ட்விஸ்ட் கூட சொல்ல முடியாது. இதை பாருங்களேன், கிராஃபைட்டோட ஒரு உருமாறி தான் கார்பன் சொல்கிறாங்க. அவங்க இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் 15th லெசனு பேஜ் நம்பர் 178. அந்த மேலும் அறிந்து கொள்வோம்ல பாருங்க, கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவமாகும். ஓகேவா, அப்போ மின்சாரத்தை கடத்தும் அலோகம் அப்படின்னா கிராஃபைட் வந்து கடத்துமா, அப்போ அதை எதை இண்டிகேட் பண்ணுது, கார்பன் இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. ஆக்சுவலாக இந்த பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியதுன்றதை பார்த்தாவே நம்ம ஈஸியாக போட்டு வந்துடலாம். அதுக்கான புக்கு ப்ரூஃப் தான் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 144 6வது புக்கில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருப்போம்னா நம்ம வந்து புத்த சமயம் செழித்தோங்கியதுனாவே நல்லா யார் நான் மௌரியர் காலத்தில் நான் வச்சுக்கோம்பா நம்ம பசங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்போம். அப்போ இது தப்புன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள். அப்பனா என்ன, பஞ்சசீல கொள்கை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா, பஞ்சசீலனாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய 2 நாடு என்னன்னா இந்தியாவும் சைனா தான். அப்போ முதல்லயே தப்பா, அதுக்கான புக்கு ப்ரூஃப் தான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. 10வது புக்கில் சிவிக்ஸ் லெசனில் பாலிட்டியில் 4வது லெசனில் பேஜ் நம்பர் 286 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது.
288ல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஈஸியாக போட்டு வந்துடலாம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நிறைய வாட்டி நடத்தியிருக்கோம், நிறைய வாட்டி டீச் பண்ணியிருக்கோம், திரும்ப திரும்ப டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்க, 14வது கொஸ்டின். மின் முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு, மின் சலவை பெட்டி நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவுன்னு கொடுத்துருக்கோம். இதற்கான ப்ரூஃப் எங்கே வச்சிருக்கோம்? இதுக்கு வந்து ஒன்று மட்டும் தான் சரின்னு வரும். ஓகேவா? இது வெப்ப விளைவுன்னு வரணும், அங்கே காந்தம்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான புக்கு ப்ரூஃப் எங்கே வச்சிருக்கோம்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 5th லெசனில் பேஜ் நம்பர் 58 இருக்குது. சரியா? இதற்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருப்பது பாருங்க. மின்மலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு. ஆக்சுவலாக புக் பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, மேட்ச் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச்க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் வரணும். உத்தராகண்ட் தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை. நெக்ஸ்ட் மத்திய பிரதேசம் அப்படின்னா பாண்டவர் குகைகள். சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா குடும்சார் கோவில். ஆந்திர பிரதேசம் பார்த்தோன்னா நம்ம போரா கோவில்கள். அப்படியே டைரக்ட் கொஸ்டின், டூ யூ நோ, தகவல் படை. டூ யூ நோ அப்படின்ற பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம ஒரு தனி சீரிஸாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். எப்படி நம்ம காவல் நேரம் ஒரு தனி சீரிஸாக எடுத்துகிட்டு போனோம் வீடியோஸை, பாக்ஸ் கண்டென்ட்டே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம். இதுதாங்க ஸ்பெஷல். ஓகேவா? இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னும் போது இந்த வீடியோ ஸ்டார்டிங் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வீடியோ நம்பர் சொல்கிறேன், போயிட்டு பாருங்கள். ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராமில் 32வது நாள் வீடியோப்பா. இந்த தேர்தல் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக 2025ற்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்லையோ இல்லை எஸ்ஐ எக்ஸாம்லையோன்றதை பார்க்கும்போது பிசியில் நமக்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அழுத்தமாக சொல்லியிருப்போம். 100% வரும், இல்லைன்னா நீங்கள் எங்களை வந்து டைரெக்டாக கேட்கலாம் நம்ம சொன்னேன். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் டைரெக்டாக தேர்தல் ஆணையத்துலேருந்து அடித்து சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுவும் பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ப்ரொவைட் பண்ண அந்த வீடியோஸ்லேருந்தே டைரெக்டான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் பதவி காலம் கேட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள் அல்லது 65 வரை நடத்தியிருக்கோம், ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எரிமலை. இதுடைய ப்ரூஃப் பார்த்தோன்னா நம்ம ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராமில் 40வது நாள் வீடியோ. இந்த 40வது நாள் வீடியோவில் இந்த எரிமலைகளை பற்றி மொத்தமாக நம்ம நடத்தியிருப்போம். அடுத்தது பாருங்கள், இதுக்கான புக்கு ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கோம். இங்கே 9வது புக்கு ஜாகிரபியில் ஃபஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 176 இருக்குது. அதே ஃபஸ்ட் லெசனில் 177வது பேஜ்லேயும் இருக்குப்பா. சரி, அடுத்தது பாருங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இதை தான் நான் பாக்ஸ் கண்டென்ட் சீரீஸ்லன்னு சொன்னேன், அதுதான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சீரீஸில் 3வது வீடியோவில் நம்ம இதை பற்றி சொல்லியிருப்போம், பேசியிருப்போம். கல்வெட்டியல் இதெல்லாம் அதிகப்படியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பேசியிருப்பேன். டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது? பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி 3வது இடம். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லாம் நிறைய போட்டிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 303 இருக்குப்பா, 9th புக்கில். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்களேன். நம்ம வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றா கொடுத்துருப்போம். அந்த தூக்கிட்டு அப்படியே டேரெக்டாக அவங்களுக்கு கொஸ்டின் வச்சிருக்காங்க. வாக்கியம் ஒன்று பாருங்க, இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். அப்புறம் பாரு, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். இதோடைய புக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th சோஷியலில் ஜாகிரபியில் 4வது லெசனில் பேஜ் நம்பர் 179 இருக்குது. அதே மாதிரி நம்ம யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காவல் நேரம் அப்படின்ற சீரீஸில் 32வது வீடியோ. எவ்வளோ நேரம் தெரியுமா இந்த வீடியோ? 8 நிமிஷங்க. எவ்வளோ நேரம்? 8 நிமிஷம். 8 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அந்த 1 மார்க் அழகாக தட்டி தூக்கி இருக்கலாமா? அந்த 8 நிமிஷம் வீடியோலேயே ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், நீங்கள் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிற பிக்சரில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதை தான் அவங்க கேட்டிருக்கானே. அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னது தான் அங்கே டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டினாகவே வச்சிருக்காங்க. அப்போ அடுத்தது பாரு, அதே மாதிரி இதெல்லாம் மறக்கவே கூடாது நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு இதுதான் வரும் நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஒரு அனலைசிஸ் வந்து பக்காவாக இருக்கணும். அது பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க, தவறான இணையை கண்டறிய. முதல் வட்டமேசை மாநாடு, வரிகோடா இயக்கம், சைமன் குழு புறக்கணிப்பு, ஒத்துழையாமை இயக்கம். ஒரு பாஸ்ட் 2 வருஷமா நமக்கு ஐஎன்எம்லேருந்து கொஸ்டின்ஸே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் கொஸ்டினே வராது சார், இந்த மாதிரி வரலாறுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படின்னு. ஆனால் வச்சான இந்த வாட்டி ட்விஸ்ட்டு இருந்தும் நம்ம விடல. ஏன் இதெல்லாம் கேட்பான், எப்படி வேணா மாறும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த டைமில் எப்போ நமக்கு என்ன கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ அதுக்கும் மேலே நம்ம ரெடி ஆகணும்ல. அப்போ இதை தான் கேட்பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இதுதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க, எல்லாமே அதுக்கான கரெக்டாக நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுதான் வச்சிருக்கோம். வரிகோடா இயக்கம் 1922 அது நடத்திருக்கோம். சைமன் குழு புறக்கணிப்பு எந்த கீழே இருக்கு பாருங்க பிக்சர். 1927 சைமன் குழு புறக்கணிப்பு நடந்திருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அதே 1920 ஒத்துழையாமை இயக்கம். அதோட தாண்டி போனால் வேற என்ன கொஸ்டின் நமக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா கிளாபத் இயக்கம் பற்றி கேட்கலாம். அப்போ இது மட்டும் நம்ம பசங்களுக்கு சொன்னால் போதும். இதையும் இப்போ ஆக்சுவலாக 1920 நிறைய நடந்திருக்கோம்ல நமக்கு. 19 ரவுல சட்டம் வந்திருக்கும், 19 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்திருக்கும். அதெல்லாம் வேணாம். நமக்கு எது கொஸ்டினாக கேட்பான்?
ஒத்துழையாமை இயக்கம் கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்? கிளாபத்தி இயக்கம் கேட்கலாம். அப்போ அதை தானே நம்ம கொடுக்கணும், தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதை தான் நம்ம டேரெக்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? இது எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, ரோந்து வாகனம் அப்படின்ற சீரீஸில் 100 நாள் ப்ரோக்ராமில் 75வது நாளில் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். டவுட் இருந்தால் போய் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, புக்கில் இருக்கிற ப்ரூஃப் 10th சோஷியல் ஹிஸ்ட்ரியில் 8th லெசனில் பேஜ் நம்பர் 102 வட்டமேசை மாநாட்டில் பற்றி கொடுத்துருப்போம். சைமன் குழப்ப புறக்கணிப்பு பற்றி பேஜ் நம்பர் 99 அதே 10th சோஷியலில் தான் 8வது லெசனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வரிகோடா இயக்கமும் பேஜ் நம்பர் 98 இருக்கு. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 98 தான் இருக்கு. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாமா? இதை பாருங்க, இதை பொறுத்தவரையும் நம்ம அகாடமிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியலாகவோ, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒரு 6 மாதம் படிப்போம். ஒரு ஃபுல்லாகவே நம்ம கோர்ஸ்ன்னு ஒரு 1 இயரில் 6 to 1 இயர் நம்ம பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சைக்காலஜின்னு எக்கச்சக்கமாக போட்டிருப்போம். அதெல்லாம் எப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம்? ரிவிஷனே எத்தனை அப்படியே ஃபுல்லாக படித்தது தான் இருக்குது. புக்கை உட்காந்து பார்த்தாலே தூக்கம் வருது சார், அப்படி இப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டுருப்போம்ல. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்பெஷலாக ஒரு ஐடியா பண்ணி எல்லாம் இப்போ இந்திய தேசிய இயக்கமா, மாடர்ன் இந்தியா, மொத்தம் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். பிற்கால இந்தியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா, அடுத்தது வந்து ஏன்ஷியன்ட், அதாவது ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், மாடர்ன் 3 வகையாக பிரிக்கிறோமா. அப்புறம் அதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேஜில் எது கொஸ்டினாக வருன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணி இந்த மாதிரி சார்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம்ப்பா. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இந்த இயர் நான் உங்களுக்கு காட்டுறேன். மாடர்ன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1857 1947 வரை என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பான், அதை மட்டும் இந்த சார்ட்டில் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம அகாடமி தமிழ்நாட்டிலே வேறு எவனும் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம மட்டும் தான் பண்ணியிருப்போம். எங்கே தமிழ்நாட்டிலே எவனும் பண்ணியிருக்க மாட்டோம். ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், இங்கே நம்ம மட்டும் தான் கொடுத்துருப்போம். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் மார்க்கெட் ஸ்டார் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, அதில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பனாக ஷேர் பண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில் இது நம்ம இந்த பிக்சரை பார்த்துட்டு போயிருந்தா கூட நம்ம கையில் 2 மார்க் கையில் ரெடியாக எடுத்துகிட்டு போயிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி பிக்சர் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி பசங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். டவுட் இருந்தால் போய் டெலிகிராம் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே வந்து லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்த போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், ரோந்து வாகனம் சீரிஸ் 100 days ப்ரோக்ராமில் 52வது நாள் அதில் நம்ம போக்சோ பற்றி சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நம்ம பசங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். இந்த படத்தோட சீன் வச்சு போக்சோ ஆக்ட் இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது புக்கில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, 9th சோஷியலில், சிவிக்ஸில் 3rd லெசனில் 276வது பேஜில் இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் பொறுத்துக. இந்த பொறுத்தவரை ஆன்சர் வந்து சீதா கரெக்ட் ஆன்சரு. இதை வந்து டேரெக்டாக 10th புக்கில் இருக்குது, பேஜ் நம்ம 221 இருக்கிறத டேரெக்டாக தூக்கி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படியே இல்லாமல் புக் பேக் கொஸ்டினில் இருக்குது, அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே வச்சிருக்கோம், ரோந்து வாகனம் சீரீஸில் 56வது நாள் நடக்க போகிற அந்த நடந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்த பாருங்க, திறந்த விதை தாவரம்னா என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்மளுடைய அகாடமி புக்லேயே இருக்கு டேரெக்டான கொஸ்டின். திறந்த விதை தாவரம் அப்படின்போது ஜிம்னோஸ்பம்ஸ், நம்ம டேரெக்டாக இதுதான் வரும்ன்றதை நம்ம ஷார்ட்கட்டாக என்ன பண்ணியிருக்கோம், ஒன்லைனர் மாதிரியே மேக் பண்ணி நம்ம பிசி பசங்களுக்கு வந்து புக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, 6th சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 4th லெசனில் இருக்குது, பேஜ் நம்பர் 59. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது வந்து நம்ம வச்ச டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர். அப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்கோமோ அது அப்படியே டேரெக்டாக அங்கே வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான். நெக்ஸ்ட் பாருங்க, எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளின் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும். எப்பயுமே நான் ஆர்டிகல் சரத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது, பிரிவுகள் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போறீங்கனாலுமே 1லேருந்து 51 ஆர்டிகல் மனப்பாடம் பண்ணிடுங்க. 1லேருந்து 51 ஆர்டிகல் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆர்டிகல் வரத்துக்கு 101% சான்ஸ் இருக்கு. எவ்வளோ? 101%, 100 கூட 200% கூட சொல்லுங்க. அந்த 51 ஆர்டிகல் நம்ம மனப்பாடம் பண்ணால் 200% சான்ஸ் ஒரு ஆர்டிகல் அதுலேருந்து கண்டிப்பாக வரும். அதனால எப்பயுமே இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தா 10th சோஷியலில், சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 256 இருக்கு. அதே மாதிரி நம்ம புக்கில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 159 சிவிக்ஸ் புக்கில் ஒன்லைனர் கொடுத்துருப்போம், அதில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணையை கண்டறிக்க. இதை வந்து நம்ம டேரெக்டாக சொல்லிட்டோம்ப்பா. கிளாஸில் சாரும் டீச் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூடியூப் வீடியோவில் பார்த்தோன்னா இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டுகள்னாவே நம்ம தெரிஞ்சிருக்கோம். த்ராம்போசைட்டுகள்னு அது லியூகோசைட் தப்பு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? இதுக்கான வீடியோ ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா, யூடியூப் வீடியோ காவல் நேரம் அப்படின்ற ஒரு சீரீஸில் 30வது நாள் வீடியோவில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்க,
இது வந்து இதுதான் தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு கேட்குறாங்க. காவல் நேரம் வீடியோ நம்பர் 13ல் நம்ம ஜிஎஸ்டி பற்றி தெளிவாக நடத்திருப்போம். நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன, நெக்ஸ்ட் சேவை வரினா என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருப்போம். 13வது வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 4வது லெசனில் பேஜ் நம்பர் 343 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி புக்கில் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது எக்கனாமிக்ஸ் புக்கில். அதே மாதிரி 84ல் இந்த ஆடம்ஸ் பற்றி வரி விதிப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க, நம்ம புக்கில் கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்க, பாலைவனங்களே இல்லாத கண்டம், இதெல்லாம் டைரக்ட் புக் கொஸ்டின். 6th ஜியோகிராஃபி 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும் ஆசியாவுக்கும் ஐரோப்பாக்கும். அதில் 8வது பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்போ தெரியுதா எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு? அப்போ அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டே ஒரு வீடியோவை வச்சு போட்டிருப்போம். அப்போ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுத்தமாக மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, இந்த முதல் மகளிர் பல்கலைக்கழகம், முதல் பெண் மத்திய அமைச்சர், இதெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. நம்ம டைரக்டா இதுதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி புக்கில் கொடுத்துருக்கோம் பாருங்க. பேஜ் நம்பர் 51ல் இருக்கும். அதே மாதிரி புக்கில் எங்க இருக்கு சார் இருக்குன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல பேஜ் நம்பர் 226ல் இந்த இருக்கிற 4மே அதுலயும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை கேட்குறாங்க. உலகளாவிய வளம் நீர் எல்லாருக்குமே தெரியும். புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. இதுக்கான வீடியோ ப்ரூஃப் எங்க இருக்கு? இந்த மேட்ச்ல இருக்கிற 4மே அந்த வீடியோல இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோந்து வாகனம் சீரீஸ்ல 100 days ப்ரோக்ராம்ல 48வது நாள் வீடியோல வந்து இதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். வேற என்ன நம்ம புக்கோடைய ப்ரூஃப், நம்ம அகாடமியோட புக் ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜியோகிராஃபி புக்கோடைய 21வது பேஜ்ல இதை பத்தி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன்ல 7th புக்ல 161வது பேஜ்ல இதை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் காமா கதிர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா 10வது புக்ல 6வது லெசன்ல 77வது பேஜ்ல கடைசியில இருக்கு பாருங்க. காமா கதிர்கள் அப்படின்ற ஒரு பாக்ஸ்ல லாஸ்ட்ல திசை வேகம்ன்றது இருக்கு பாருங்க, ஒளியின் திசை வேகத்தில் செல்லும். அப்போ இது எல்லாமே டேரக்ட் தான், நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் சிங்கப்பூரில் நடைபெற்ற FIDE உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? இதை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருப்போம். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குரூப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும்பா. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரையும் மிஸ்ஸே ஆகாது. பிசுறு தட்டம் கொஞ்சம் கூட சின்ன விஷயம் கூட தப்பு நடக்காது, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். சிங்கப்பூரில் நம்ம செஸ் காம்படிஷன் நடந்திருக்கோம். அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த FIDE அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த FIDE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாரு. அன்றைக்கி நம்ம இது கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம். அப்போ தான் குகேஷ்ன்ற பர்சன் வந்து வெளியே அவ்வளோ ஃபேமஸாக தெரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ இதெல்லாம் ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, வங்க பிரிவினை. நான் இப்போ தானே உங்களுக்கு அந்த சார்ட் காமிச்சேன். இப்போ அந்த சார்ட்லேருந்தே பாருங்க எத்தனை கொஸ்டின் நம்ம கையில் இருக்கு, 2 கொஸ்டின். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். உட்காந்து எவ்வளோ நாள் தான் நம்ம ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி பெண்ணு பேப்பர்லேயே வச்சு பண்ணுறது. கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும், புதுசாக நல்லா கலராக பிக்சர் வச்சு கப்பல் வாஸ்கோட காமா வந்தாரா, அந்த இடத்துல ஒரு கத்தியை வச்சு நெக்ஸ்ட் 1857 ஜூம் பண்ணுறேன் பாருங்க, காட்டுங்க. 1857 முக்கியமான இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம், இந்த கான்பூர், டெல்லி, பிரெய்லி, மீரட், ஜான்சி, குவாலியர், லக்னோ, பனாரஸ், பீகார். அப்போ இதை பற்றி படித்தா போதும். நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த பம்பாய், மദ്രാஸ், கல்கத்தா பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த டைம் பீரியட் தான். நெக்ஸ்ட் 1858 கானி பிரபு வந்திருப்பாரு. பட்ஜெட் முறை எப்போ அறிமுகப்படுத்துறாங்க, 1860. இது எல்லாமே லைனாகவே கொடுத்துருப்பேன். அப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு சுத்தமாக மறக்கவே மறக்காது. அப்போ எப்படி மறக்காமல் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அப்புறம் படித்து நம்ம மறந்துச்சு சார்னு சொல்லிட்டு அவங்க மேலே அது மேலே நமக்கு குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த புக்கு ப்ரூஃப் தான்ப்பா. இந்த மேட்சுக்கான புக்கு ப்ரூஃப் தான் இதில் இருக்குது. வங்க பிரிவினை, பெருங்கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், லக்னோ ஒப்பந்தம், இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அதுக்கான புக்கு PDF தான் இங்கே கொடுத்துருக்கோம். 10th சோஷியலில் 7th லெசனில் பேஜ் நம்பர் 89. அதே மாதிரி 10th சோஷியல் சயின்ஸில் 7th லெசனில் பேஜ் நம்பர் 92. நெக்ஸ்ட் 8th சோஷியலில் பேஜ் நம்பர் 46 பெரும்புரட்சி பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் 10th சோஷியலில் பேஜ் நம்பர் 88 இருக்கும். அதே மாதிரி 10th சோஷியலில் பேஜ் நம்பர் 91 லக்னோ ஒப்பந்தத்தை பற்றி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மீத்தேன் மூலக்கூற்றில் கார்பன் அணுவின் இணைத்திறன் என்ன அப்படின்னு கேட்குறோம். 4. இது வந்து நம்ம புக்லேயே இருக்கு. ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9th சயின்ஸில் 15th லெசனில் 176வது பேஜில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தவறான இணையை கண்டறிக. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவீட்டு சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், பொருட்களின் சட்டம், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பொருட்களின் சட்டம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 1980 வரணும், 86 கொடுத்துருக்கான் இல்லை. இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7th சோஷியலில் சிவிக் 2nd லெசனில் 239வது பேஜில் முக்கியமான சட்டங்கள்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே தான் நம்ம அகாடமி புக்கிலேயே கொடுத்துருப்போம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க, ஒரு 5 சட்டம் கொடுத்துருக்கோமா, அது பாக்ஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத TNUSRBன்னு போட்டிருப்போம். அது சம்மந்தப்பட்டதில் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம எந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரோந்து வாகன சீரீஸில் 100 days ப்ரோக்ராமில் 86வது வீடியோவில் இந்த நுகர்வோரை பற்றி பேசியிருக்கோம். இந்த சட்டம் எல்லாமே அதில் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த பாருங்க, 36வது கேள்வி.
நாணயங்கள் சிலைகள் உருவாக்கம் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. இது என்னது, இரண்டுமே தப்பு தான். இது நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ டைம் பீரியடே 5லேருந்து 6 நிமிஷம் தான். இந்த 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஓகே, அதுக்கான புக்கு ப்ரூஃப் தான் இங்கே வச்சிருக்கோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 8th லெசனில் பேஜ் நம்பர் 116 இந்த பிக்சர் இருக்கு. அடுத்தது 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? இதெல்லாம் யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. சத்யேந்திரநாத் தாக்கூர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 222 இதற்கான ப்ரூஃப் இருக்கு. அடுத்தது அதே தான் பெண் தலைவர்கள் கேட்ட மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர், பெண் மக்களவைத் தலைவர், பெண் பழங்குடியினர். இப்போ இப்படி வருதா, அடுத்த வாட்டி எப்படி வரலாம்? இந்த பெண்ணை எடுத்துட்டு முதல் யார் வந்தாங்க, இந்தியாவில் முதல்ல யாரு அப்படின்றது எஸ்ஏல நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இப்போ பாருங்க, இது நம்ம அகாடமி புக்கில் பேஜ் நம்பர் 51 இதை பற்றி நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் 3rd டேர்மில் 1st லெசனில் பேஜ் நம்பர் 226 இது வந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது 39 இந்த மின்கலம், மின் ஆற்றலை சேமிக்கும் மின்சுற்று, இது எல்லாமே மின் உருகி தாமிரமிகி. இது வந்து தவறான எண்ணெய் கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 5th ஸ்டாண்டர்ட் அதாவது 5th லெசனில் பேஜ் நம்பர் 59 அதை பற்றி இருக்குது. சரியா? அதனால் அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. பிசி இந்த வாட்டி நம்ம டப்புனே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, 40வது கேள்வி. இந்த 40வது கேள்வியை வந்து ரோந்து வாகனம் சீரீஸில் 70வது நாள் வீடியோவில் டேரெக்டாக அப்படியே நம்ம நடத்தியிருக்கோம். எவ்வளோ நேரம், 6-7 நிமிஷத்து வீடியோவில் அப்படியே நம்ம நடத்திருக்கோம். அதே மாதிரி பாருங்க, கீழே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் 82வது நம்ம வச்சிருக்கோம், 81வது கொஸ்டின்லேயே இதை பற்றி நம்ம வச்சிருக்கோம். அப்போ எல்லாமே 79வது கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ண தான் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன அந்த மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு இதுதான் வரப்போகுது அப்படின்றத. அடுத்தது பாருங்க, அதுக்கான புக்கு ப்ரூஃப் தான் இங்கே வச்சிருக்கோம். 9th சயின்ஸில் 22வது லெசனு பேஜ் நம்பர் 271 கீழே இருக்கிறது சைடில் இருக்கிறது வந்து நம்ம அகாடமி புக்குப்பா. நம்ம அகாடமி புக்கில் டேரெக்டாக அதே தான் வந்திருக்கு. நம்ம மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நம்ம புக்கில் அகாடமி புக்லேயும் கம்பைலேஷன் பண்ணி ரொம்ப ஈஸியாக கொடுப்போம், ஒன்லைனர் மாதிரி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை மேட்ச் பொறுத்துக்க. இது எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கொஸ்டினை ஈஸியாக ஸ்டாட்டிக்காக யோசிச்சு பாருங்களேன். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாலே ஆண்டு தானே வரணும். அப்போ சட்டம் 3 எங்கே மார்க் ஆகுது? ஏ. அப்போ 3ல் ஏ எங்கே இருக்குது? 4th ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது. டிக் போட்டு வந்துடலாமா? இது ஆன்சரே தெரியலனாலுமே ஈஸியாக போட்டு வந்துடலாம். இந்த மாதிரிலாம் யோசிச்சா தான் அடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாரு, 9வது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் 3வது லெசனில் பேஜ் நம்பர் 331 இதை பற்றி நம்ம மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தவறான எண்ணெயை கேட்குறாங்க. உலோக பொலிகள் காரியம் தாமிரம்ன்றது தவறு. அதற்கான ப்ரூஃப் தான் இங்கே ஷார்ட்கட் வீடியோவில் இருக்குது. உலோக பொலிகள்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே நடத்திருக்கோம், ஷார்ட்கட் வச்சு நம்ம நடத்திருக்கோம். அப்போ அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை வந்து ஈஸியாக ஆன்சர் போட்டு வந்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஓகே, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ISO தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானா இல்லை. ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்க, நம்ம ரோந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு சீரீஸில் 100 days ப்ரோக்ராம் 86வது வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்போம். இந்த தங்கத்துக்குலாம் யார் அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னா பிஸ் அப்படின்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவங்களால தான் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு வீடியோலேயே நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். சரியா? அதுக்கான வீடியோ சோர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட், பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எதுன்னு சென்னை. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் டவுட் இருந்தால் போய் அதில் செக் பண்ணுங்கள். ரோந்து வாகனம் சீரீஸ் 100 days ப்ரோக்ராமில் டே 67 அதை நம்ம சார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இது எந்த புக்கில் இருக்குன்னா சிவிக்ஸ் 1st லெசனில் 7th புக்கில் பேஜ் நம்பர் 200 இருக்குது. அதே மாதிரி நம்ம ரோந்து வாகனம் சீரீஸில் தேர்தல் ஆணையம் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆரம்பிக்கும் போதே 2 கேள்விகள் 101% இந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து வரும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி நம்ம சொன்னது TNSRBக்கு கேட்டுருச்சான்னு தெரியல. சரிப்பா நீ கேட்டுட்டேன்றதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சொன்னதையே அவங்க டேரெக்டாக அங்கே கொஸ்டினாக வச்சுருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் எங்கே அமைந்துள்ளதுனா புது டெல்லி அப்படின்றத ஈஸியாக நம்ம போட்டு வந்திருக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம போடுற வீடியோஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த TNSRB PC எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். அதுதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒரு பர்சன் அன்னோன் பர்சன் வந்து ஃபவுண்ட் பண்ணி நம்ம கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது பர்சனலாக மனசில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதை வந்து எல்லார்கிட்டையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும், நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு பெரிய ட்ரீமோட தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரூஃப் வீடியோவே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கீக்கும் நம்ம கொடுத்த கீக்கும் ஒரு கொஸ்டின் மாறாமல் அச்சு மாறாமல் அப்படியே செட் ஆகுது.
கவர்மெண்ட் கீயை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வைக்கிறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.